மித்ரா கிட்ட பேசுனீங்களா? கண்டிப்பா அவ ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பான்னு எனக்கு புரியுது பாரதி. ஆனா ஆதித்யா கேட்கும்போது என்னால அதை மறுக்கவே முடிய மாட்டேங்குது. சாரி பாரதி, எனக்கும் அந்த நேரத்துல வேற என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் விடுங்க சார், எது நடக்கணும்னு இருக்கோ அதுதானே நடக்கும். நான் ஒண்ணு கேட்டா அத பண்ணுவீங்களா சார்? ஆதித்யாவுக்காக என்னென்னமோ பண்றீங்க. நீங்க மித்ரா மேடம்காகவும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் சார். என்ன பண்ணணும்? அவங்கள நீங்க மேரேஜ் பண்ணிக்கணும். என்ன பாரதி, கிண்டல் பண்றீங்களா? நானும் மித்ராவும் கல்யாணம் பண்ணிக்க தானே இந்தியாவுக்கே வந்தோம். இப்ப என்ன இத புதுசா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? 2 பேரும் மேரேஜ் பண்ணதான் போறீங்க சார். ஆனா அது நாளைக்கே நடந்தா நல்லா இருக்கும். நாளைக்கா? என்ன பாரதி, நாளைக்கு எப்படி முடியும்? அதான் ஏதோ ஜோசியர் வேற 2 மாசத்துக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம இந்த ஒரு நைட்ல எப்படி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி மேரேஜ் பண்ண முடியும்? அதெல்லாம் கஷ்டம் பாரதி. பொறுமையாவே மேரேஜ் பண்ணிக்கலாம். மேரேஜ் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். ரெஜிஸ்டர் மேரேஜ். நாளைக்கு உங்களுக்கும் மித்ரா மேடம்க்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்கணும். எனக்காக பண்ணுவீங்களா? என்ன பாரதி திடீர்னு? ஏதாவது பிரச்சனையா என்ன? ஏன் மித்ரா ஏதாவது சொன்னாளா? அவங்க எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு தான் சார் உங்களை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க சொல்றேன். அவங்க சைட்ல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். நீங்க என் குழந்தைங்களுக்கு அப்பாவா நடிக்கிறது ஓகே, ஆனா அதுவே எனக்கு புரியுது பாரதி, புரியுது, எனக்கு நல்லாவே புரியுது. அதுக்காக தான் சார் சொல்றேன். நீங்க இன்னும் 4 நேரம் சேர்த்தார லட்சுமி. என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு வந்திருக்கியா, இல்ல பைத்தியம் பிடிச்சு ஏதாச்சும் பண்ணிட்டு வந்திருக்கியா? எந்த பொண்ணாச்சும் கட்டின புருஷனை இன்னொருத்திக்கு தூக்கி கொடுத்துட்டு வருவாளாடி? என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்கம்மா? ஏன் நாளைக்கு 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு உன் கையாலேயே பாலும் பழமும் கொடுத்து சாப்பிட வச்சுட்டு வாயே. அவ வந்து ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டாளா? இவளும் ஆதி கிட்ட பேசி கல்யாணம் பண்ணி வைப்பாளாம். நீ என்ன அவ்வளவு பெரிய தியாகியாடி? ஆதியும் மித்ராவும் செஞ்ச உதவிக்கு முன்னாடி எனக்கு இது பெருசா தெரியல பாட்டி. வாய மூடு பாரதி. அவ உனக்கு உதவி செஞ்சா பதிலுக்கு நீயும் உதவி செய். அதை விட்டுட்டு உன் வாழ்க்கையை தூக்கி கொடுத்துட்டு வருவியா? சும்மா சும்மா அதையே சொல்லாதீங்கம்மா. நான் என்ன என் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற என் புருஷனையா விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன்? என்னையும் என் குழந்தைங்களையும் யாருன்னு தெரியாம மறந்து போயிருக்கிற ஆதியை தானே விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவருக்கு நான் யாரோ ஒருத்திமா, நான் அவரோட ஒருத்தி இல்ல. நான் திரும்பவும் சொல்றேன், அவங்க காப்பாத்தி கொடுத்திருக்கிறது என் புள்ளையோட உசுறு. அதுக்கு முன்னாடி எனக்கு எதுவும் பெருசா தெரியல. அதுக்காக தாரிய பங்கு போட்டுட்டு வந்து நிப்பியா? பங்கெல்லாம் போடல, முழுசா கொடுத்துட்டேன். என் பிள்ளைய காப்பாத்துறதுக்கு என்கிட்ட இருந்தது என் வாழ்க்கை மட்டும்தான். அதனாலதான் அதை விட்டு அவனை காப்பாத்திருக்கேன். இதெல்லாம் பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும், ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது பாரதி. ஆதிக்கும் மித்ராக்கும் நாளைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்கிறதோ ஒண்ணுதான், உன் தலையில நீ மண்ணள்ளி கொட்டிக்கிறதோ ஒண்ணுதான். எனக்கு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அதை யார் எடுத்துக்கிட்டா என்ன, அது யார்கிட்ட இருந்தா என்ன? எப்படி இருந்தாலும் அது எனக்கு இல்லம்மா. அப்படின்னு யாரு சொன்னது? ஒன்னு ஆதியும்
ஆதி ஒன்னையும் உங்களுக்குள்ளே வேண்டான்னு முடிவு பண்ண கூடாது. அந்த ஆண்டவன் தான் முடிவு பண்ணணும். அவரு முடிவு பண்ணதுனால தானே நான் 5 வருஷமா இப்படி இருக்கேன். இந்த 5 வருஷமா நீ வாழ்ந்ததுதான் வாழ்க்கைன்னு சொல்லி எப்படி நம்புற? அதுதான் வாழ்க்கைனா எதுக்கு திரும்ப ஆதியை கொண்டு வந்து உன் கண்ணு முன்னாடி நிறுத்தணும்? எதுக்கு அவன் உன் பிள்ளைக்கு அப்பனா நடிக்கணும்? விதி உங்க 2 பேரையும் பிரிக்க கூடாதுன்னு நினைக்குது. அதனாலதான் எங்க போனாலும் திரும்ப திரும்ப ஆதியையும் உன்னையும் ஒண்ணு சேர்த்துக்கிட்டே இருக்க. நீங்க என்ன சொன்னாலும் சரிம்மா, நான் மித்ராக்கு கொடுத்த வாக்க காப்பாத்ததான் போறேன். பாரதி, புரியாம பேசாத. நீங்க 2 பேரும் தான் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. அந்த போட்டோகிராஃபர் தாமா கால் அட்டெண்ட் பண்ணி என்னன்னு கேளு. ஹலோ ஹலோ மேடம். என்னப்பா, அந்த போட்டோ காப்பி கிடைச்சதா? நான் அதுக்கு தான் கால் பண்ணேன் மேடம். நான் ஸ்டுடியோ ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன் மேடம். அந்த போட்டோட காப்பி இங்க இல்ல. அத சொல்றதுக்கு தான் இப்ப கால் பண்ணியா? எப்படியாச்சும் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு இப்ப இப்படி சொன்னா எப்படி? மேடம் மேடம் இருங்க மேடம், நான் சொல்ல வரத முழுசா கேளுங்க. நான் ஸ்டுடியோல தான் இல்லன்னு சொன்னேன். ஆனா என் வீட்ல பழைய ஹார்ட் டிஸ்க்லாம் இருக்கு. அதுல தேடி பார்த்தா கண்டிப்பா கிடைச்சிடும் மேடம். இங்க பார், அடுத்த தடவை போட்டோவை கண்டுபிடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணு. அதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணாத. ஓகே மேடம். மீனா, என்னாச்சுடி? எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? எனக்கு என்னமோ அந்த பாரதியோட மர்மம் இன்னைக்கு தெரிஞ்சிரும்னு தோணுது.